வணக்க மக்களே. இந்த சோஷியல் மீடியா முழுக்க ஒரே விஷயத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் முதலமைச்சரோட குடும்பம் ஒன்னா சேர போறாங்களா? ஆமாங்க, கடந்த சில மாதங்களாகவே தளபதி விஜய் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி ஏகப்பட்ட வதந்திகளும் தேவையில்லாத பேச்சுகளும் சமூக வலைதளங்கள் மத்தியில குறிப்பா அரசியல் வட்டாரத்திலுமே பயங்கரமா பேசப்பட்டு வருது. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அதிரடியான தகவல் வெளியாகி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பல பேர் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சங்கீதா விவாகரத்து வதந்திகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 நபர்கள் யார்? ஜேசன் சஞ்சய் எப்படி எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போறாரு அப்படிங்கறத முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொந்தமானவரா, ஒரு தலைவரா இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவரோட மனைவி பிள்ளைகள் கொண்ட குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமானவர். இதைத்தான் சமூக வலைதளங்கள்ல பல பேர் ரொம்ப அழகா சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பழைய நேர்காணல் நீங்க எடுத்து பார்க்கும்போது தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான குடும்ப தலைவன். குடும்பத்தை உடைக்கிறது ரொம்ப எளிது, ஆனா அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கடினம். சங்கீதா அவங்க நீதிமன்றம் சென்றது ஒரு தற்காலிகமான மன ஆற்றாமை மற்றும் கோபத்தினால் மட்டுமே தவிர அவங்க 2 பேருக்கும் பிரிய துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல பேர் அடித்து சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள கோபதாபங்கள் வராத குடும்பம் எங்க இருக்கு? அதுவும் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கும் போது வர்ற மன அழுத்தம் சாதாரணமானது தானே. கடந்த சில நாட்களா விஜய் அவங்களோட பெயரை டேமேஜ் பண்றதுக்காகவே சில நடிகைகளோட பெயரை இழுத்து வதந்திகளை பரப்புனாங்க. குறிப்பா நடிகை த்ரிஷா அவங்களோட பெயரை வச்சு இணையத்துல ஏகப்பட்ட AI புகைப்படங்களை உருவாக்கி தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பினாங்க. இதற்கும் சமூக வலைதளங்கள்ல பல பேர் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நடிகைகளோட தலையீடு அப்படிங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். ஸ்டேஷன் வந்த உடனே பயணிகள் எப்படி இறங்கி போவாங்களோ அதே போல த்ரிஷா அவங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. அவங்கள விஜய் இப்போ முழுமையா ஒதுக்கிட்டாரு. இப்போ அவரோட முழு கவனமும் குடும்பத்து மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துக்கு போனப்ப கூட சங்கீதா அவங்க தன் கணவரோட நட்பெயருக்கு எந்த கலகமும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நடிகையோட பெயரை மட்டுமே குறிப்பிட்டிருந்தாங்களே தவிர விஜய் அவர்களை விட்டு கொடுக்கல. இதிலிருந்து கணவர் மீது அவங்களுக்கு இருக்க அபரிமிதமான அன்பு நமக்கு நல்லாவே புரியுது. விஜய் அவங்களோட குடும்பம் இந்த அளவுக்கு பிரிந்து நிக்கிறதுக்கு பின்னணியில ஒரு 3 நபர்களோட தலையீடு தான் காரணம்னு சொல்லப்படுது. அந்த நபர்களோட தலையீடு இப்போ ஒளிஞ்சிட்டதால குடும்பத்துல மறுபடியும் அமைதி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் சினிமா துறையில தன்னோட சொந்த முயற்சியால போராடி இப்போ சிக்மா அப்படிங்கிற படத்தை இயக்கி வராரு. ஆனா அரசியல் காரணங்களுக்காக திமுகவினர் அவரோட இந்த உழைப்ப ஒரு கொமெடியா மாத்தி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோடு சட்டசபையில நேருக்கு நேர் அரசியல் ரீதியா மோத பயந்துகிட்டு விஜய் அவங்களோட குடும்ப விஷயங்களையும் விவாகரத்து வதந்திகளையும் வச்சு கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட குடும்ப நிலையை வச்சு அரசியல் பண்றது எந்த விதத்துல நியாயம்? ஆனா வதந்தி பரப்புறவங்களுக்கும் குடும்பத்தை வச்சு அரசியல் பண்றவர்களுக்கும் சீக்கிரமாவே ஒரு மரண மாஸ் பதிலடி கிடைக்க போகுது. பிள்ளைகளோட முயற்சியால அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா ஒன்னு சேர போறாங்களாம். விஜய் அவர்கள் நிஜ வாழ்க்கையில ரொம்ப சாந்தமானவர். அவரோட அமைதிய பலவீனமா நினைச்சவங்களுக்கு குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்து வதந்திகளை உடைப்பதன் மூலமா சரியான பதிலடியை அவர் கொடுக்க போறாரு. நிச்சயமா குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கு மத்தியில தன் குடும்பத்தை மீட்டு எடுப்பதன் மூலமா விஜய் அவர்கள் ஒரு சிறந்த குடும்ப தலைவனா தன்னை நிரூபிக்க போறாரு. என்ன நடக்க போகுதுன்னு நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் சங்கீதா தம்பதியினர் மீண்டும் இணைவது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஜேசன் சஞ்சயின் இந்த முயற்சியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.